இந்த பந்தா பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி ஔவையாரே சொல்லியிருக்காங்க. அது உலகியல் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அந்த காலத்திலே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, "விரகர் இருவர் புகழ்திடவே வேண்டும். விரல்தோறும் மோதிரங்கள் வேண்டும். அரையதனிலே பஞ்சேனும் பட்டேனும் வேணும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு கவிஞரா இருக்காரு அவரு. அவர அவர பத்தி அவர் சொல்லக்கூடாது. அவர் கூட 2 பரிவாரங்கள் வரணும். "அண்ணே நேத்து அமெரிக்காலேருந்து வந்தாரு. போன வாரம் ஃபுல்லா யுகே டிராவல்" அப்படின்னு சொல்லி அவர பத்தி பந்தாவா பேசணும். இப்ப வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, "தல டென்ஷனா இருக்கு. போங்க, போங்க" அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவார்ல. அது மாதிரி கூட அவர பத்தி 2 பேர் புகழ் பாடிட்டே வரணுமா. கை நிறைய மோதிரங்கள் போட்டுக்கணுமா. உடம்புல அந்த ஆடைகள்லாம் ரொம்ப படோபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்பதான் 4 பேர் மதிப்பாங்களாம். இப்ப செல்வந்தருக்கு தான் செல்வத்த மக்கள் குடுப்பாங்க. வறியவருக்கு செல்வத்த குடுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே உலகியல் தெரிஞ்ச ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலத்துல இவங்க பந்தாப்பட்டதெல்லாம் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஔவையார் சொன்னதான் செய்றாய்ங்க. இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.